ஹாய் கைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஆரக்கிள் ஏபெக்ஸில் ஒரு இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ ஆரக்கிள் ஏபெக்ஸில் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கவனமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட், அதாவது கஸ்டமர் ரிப்போர்ட். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து குயிக் எடிட் போட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டெவலப்மெண்ட் மோடுக்கு போகுது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸை இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதோட காலம்ஸ், நம்ம இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன காலம்ஸ்லாம் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற காலம்லாம் இதில் இருக்கு. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது புதுசாக நீங்கள் ஒரு டேபிளில் நீங்கள் புதுசாக ஒரு காலம் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த சோர்ஸில் சீக்வல் கொரியை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அடிஷ்னல் காலம்ஸ் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் மெத்தடு. இங்கே வந்து வரிசையாக என்னென்ன காலம் வேணுமோ கமா கமா போட்டு ஆட் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட் வந்து கொரியை வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கொரி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நீங்கள் ரிப்போர்ட்டை சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில், அதாவது இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் இதுக்கு மேலே என்ன வரணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் வந்து ஆல்ரெடி பிரெட் ரூமில் இருக்குது. அதனால் இந்த டைட்டில் வந்து டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து இன்னும் எனபிள் பண்ணலை. இதோட ரிப்போர்ட் டைப் இது இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டா, அப்புறம் வந்து இன்ட்ராக்டிவ் கிரிட்டா, கிளாசிக் ரிப்போர்ட்டா, கார்டாக மாற்ற போறீங்களா, என்ன மாற்றணுமோ அந்த ரிப்போர்ட்டோட டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சோர்ஸ், நம்மளோட லோக்கல் டேட்டாபேஸில் எடுக்க போகிறோமா, ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக நம்ம கால் பண்ண போகிறோமா அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் டு சப்மிட். இந்த ஐட்டம் டு சப்மிட் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறையா ஃபில்டர்ஸ்லாம் மேலே எனேபிள் பண்ணலாம். லைக் வந்து இப்போ கஸ்டமர் நேமை ஃபில்டர் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு இமெயிலை ஃபில்டர் பண்ணணும், சிட்டியை ஃபில்டர் பண்ணணும், இல்லை கண்ட்ரியை வச்சு ஃபில்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஃபில்டர் பர்பஸுக்காக நீங்கள் மேலே ஐட்டமில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் எல்லாத்தையும் ஐட்டம் டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கிரியேட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பேஜ் ஐட்டம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஐட்டம் கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரி அப்படின்னு கோடு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஐட்டம் நேம் வந்து என்ன வச்சுக்கிறேன், கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரியை வந்து சேவ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு கண்ட்ரி அப்படிங்கிற ஐட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரியை கொடுத்துட்டு நான் சப்மிட் ஆக்ஷன் பண்ணணுமா இல்லை டைனமிக் ஆக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சப்மிட் ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் கிரியேட் பட்டன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த பட்டனோட பொசிஷன் எங்கே வேணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இந்த இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் சைடு சர்ச் பார் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் வந்து இங்கே எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன் வந்து இருக்கிறதே தெரியல. ஸோ அதனால் இந்த பட்டன் என்ன பண்ணிக்கிறேன், ஹாட் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்ட்ரி கோடை கொடுத்துட்டு இங்கே சப்மிட்னு கொடுத்துச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரி கோடுக்கு என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபில்டர் பர்பஸுக்கு வந்து நீங்கள் இங்கேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்லேயும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி அப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐடியில் என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்கோ அப்படியே ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ரெக்கார்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பர்பஸ்க்கு இது ஓகே. பட் வந்து மோர் வால்யூம் இருக்கிற ரெக்கார்டில் வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்டில் சர்ச் ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம ஃபில்டர் கொடுத்து அதில் வந்து ரெக்கார்டை வந்து ஃபிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ அந்த கோடு எழுத போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஐட்டம் டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வேர் கண்டிஷன் இருக்கும், வேர் கண்ட்ரி கண்ட்ரி ஈக்குவல் கோலன் பி கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரி எப்போவுமே கொடுக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வரும். இப்போ நான் வந்து பேஜை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ரெக்கார்டே வராது. பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஐட்டம் ஈக்குவல்ட்டில் இருக்குது வேர் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதனால அது வராது. நான் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஐடி அப்படின்னு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன்.
இப்போ ஐடியில் என்ன இருக்கோ அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஐடியில் இருக்கிறது வரணும், இல்லை இல்லாதது வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து போடலாம். ஆர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இது ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது இந்த கேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியை ஃபில்டர் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அதில் எல்லா ரெக்கார்டையும் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க ஐடி இருக்கு. அதனால அந்த ரெக்கார்டு வருது. இப்போ ஐடி இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா ரெக்கார்டும் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ எம்ஹெச் ஃபில்டர் பண்ணுறேன். எம்ஹெச் அப்படின்னு ஃபில்டர் பண்ணால் இப்போ இந்த எம்ஹெச்சில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டில் ஐட்டம் டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து இது சீக்வன்ஸ். இது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து எந்த ரீஜனுக்கு கீழே வரணும், இதோட பேரண்ட் ரீஜன் என்ன, இது என்ன பொசிஷனில் இருக்கணும். ஸ்டார்ட் நியூ ரோ அப்படின்னா புது ரோவில் ஜென்ரேட் ஆகும். இதை ஏதாவது அடிஷ்னல் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது காலம் எவ்வளோ டிஸ்பிளேல வேணும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பொசிஷன் தள்ளி வரணும், காலம் பொசிஷன் எவ்வளோ வரணும். இது வந்து ஃபுல் பேஜில் இருக்குது, எனக்கு பாதி வந்தால் போதும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்கள் பாதி மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு பாதி மட்டும் டிஸ்பிளே ஆகும். இது பக்கத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். அப்புறம் டெம்ப்ளேட் டைப்பு. ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் டைப்பில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரீஜனோட ஹெட்டர் வரும். ஓகேங்களா? இதில் வந்து ரிமூவ் பாடி பேடிங், அப்புறம் வந்து மேக்ஸிமைஸ் ஐக்கான் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ரீஜன் ஐக்கான் வேணும்னா கொடுத்துக்கலாம். கலர் இதாக வேணும் அப்படின்னா இதில் ஒரு 15 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரிப்போர்ட் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஐக்கான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐக்கான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன். பாருங்க நம்மளுக்கு கலர் வந்துருச்சு, ரிப்போர்ட்டோட ஐக்கான் வந்துருச்சு, ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன வந்துருச்சு, மேக்ஸிமைஸ் ஐக்கான் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துது. ஓகேங்களா? ஸோ இதான் அந்த டெம்ப்ளேட்டோட ஆட்ரிபியூட்ஸ். அதில் கிளாஸ் கொடுக்குறது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ரீஜனுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐடி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரீஜன் டிஸ்பிளே செலக்டர் மல்டிபிள் ரீஜன்ஸ் வந்தீங்கன்னா ரீஜன் டிஸ்பிளே செலக்டர் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ரீஜனோட ஹெட்டரில் என்ன கொடுக்கணும், ரீஜனோட ஃபூட்டரில் ஏதாவது நோட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சம் இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கீழே நோட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. அப்புறம் சர்வர் சைட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன், இந்த ரீஜன் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ரீடு ஒன்லி, அதுவும் கண்டிஷன் பேஸில். அப்புறம் செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷனில் வந்து யார் ரைட்ஸ் இருக்கிறவங்க இந்த இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரைட்ஸை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் இன்டர்நெட் ரிப்போர்ட்டில் உள்ள ரீஜனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட ஆட்ரிபியூட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு டார்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அடுத்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா இதை லிங்க் பாஸ் பண்ணுறது இங்கே இருக்குது. கஸ்டம் லிங்க்கு கொடுத்துட்டு இது எந்த பேஜுக்கு போகணும், அப்புறம் கிளியர் கேட்ச் கொடுக்கணும். கிளியர் கேட்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஒரு பேஜுக்கு போகும்போது அங்கே இருக்கிற மொத்த வேல்யூவும் கிளியர் பண்ணிவிட்டு புது வேல்யூ செட் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா புதுசாக வரக்கூடிய டேபிளில் வந்து ரெக்கார்ட்ஸில் வந்து ஏதாவது ரெக்கார்ட்ஸே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காலத்துக்கு ரெக்கார்டு இல்லை அப்படின்னா பழைய வேல்யூவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போ ஒரு ஒரு டார்கெட் லிங்க் பாஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து உங்களோட பேஜ் நம்பர், உங்களோட கிளியர் கேட்சை வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. அப்புறம் இதோட ஐட்டம் என்ன, இதோட பிரைமரி ஐடியை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ன ஐடியோ அதை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்கோட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த லிங்க் வந்து யாருக்கெல்லாம் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்புறம் கண்டிஷன் டைப்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க, நல்ல ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் எடிட் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னா அவங்க மட்டும் அந்த எடிட் ரைட்ஸை கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை கொடுக்க வேண்டாம். ஸோ இது போக பேஜ் நேஷன் என்ன மாதிரி பேஜ் நேஷன் வேணும், பாட்டம்லாம் லெஃப்ட்டில் இருக்கணுமா, ரைட்டில் இருக்கணுமா, டாப்பில் லெஃப்ட்டில் இருக்கணுமா, டாப்பில் ரைட்டில் இருக்குமா, இல்லை டாப் அண்ட் பாட்டம் லெஃப்டா ரைட்டு. ஸோ என்ன பொசிஷன் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். லேசி லோடிங், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பேஜை ரன் பண்ணும்போது நிறையா வால்யூம் வந்து ரெக்கார்டு வந்து ஃபெச் ஆகும். ஸோ அது லேசி லோடிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் ரன் ஆயிரும், லேட்டராக வந்து உங்களோட இன்டராக்டிவ் கொரி ரன் ஆகும். ஸோ இதில் எப்பயுமே வந்து ஒரு மினிமமான ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டு வந்து குயிக்காக வரும். ஓகேங்களா? சப்போஸ் ரெக்கார்டு எதுவுமே இல்லைன்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மேக்ஸிமம் ரோஸ் வந்து நீங்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா
இங்கே அந்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸலோட லிங்க் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் ரோஸ் பெர் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், இது என்ன என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 5 ரோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ 5 ரோஸ் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதர் ரோஸ் வந்து பேஜ் நேஷனில் வரும். நான் அடுத்த பேஜை கிளிக் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த நெக்ஸ்ட் 5 ரோஸாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் இந்த ரிப்போர்ட்டை 5 அப்படின்னு வச்சுட்டு நான் சேவ் ரிப்போர்ட் கொடுத்து இதை வந்து டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் ரிப்போர்ட் செட்டிங் கொடுத்து இது வந்து பிரைமரி ரிப்போர்ட்டாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்போ லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி வந்தாலும் எனக்கு வந்து அந்த 5 ரோஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி 5 ரோஸ் மட்டும் செட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ரிப்போர்ட் ரன்னிங் மெத்தட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, வில்லேஜ் லோடிங் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் பேஜ் லோட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து நம்மளோட இன்டராக்டிவ் ரிப்போர்ட் வந்து லோட் ஆயிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் 5 ரோ இருக்கிறனால ரொம்ப குயிக்காக வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கோ அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த சர்ச் பட்டன்ல என்ன வேணும், என்ன சர்ச் பண்ணணும், என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க. இப்போ சர்ச் கஸ்டமர் கொடுக்குறேன். சர்ச் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கஸ்டமர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சர்ச் கஸ்டமர். ஓகே. இதில் இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 100, 1000 அப்புறம் வந்து ஆல் அப்படின்றது. இப்போ எனக்கு வந்து மேக்ஸிமம் 100 ரெக்கார்டு போதும் அப்படின்னா நீங்கள் 100 ரெக்கார்டு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து இந்த ட்ராப் டவுனில் இந்த ஆல் அப்படிங்கிற இந்த 1000 ஆல் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, விசிபிலிட்டியில் வராது. ஸோ அப்போ எப்பயுமே வந்து யூசர் வந்து அவங்களோட மேக்ஸிமம் ரெக்கார்டு வந்து 100 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் 100 ரெக்கார்டை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது விசிபிலிட்டிக்காக மட்டும் தான் இந்த நம்பர் ஆஃப் கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து ஆக்ஷன் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலம் இருக்குது, இன்க்ளூடிங் ஆக்ஷன். ஓகேங்களா? மெனுவில் என்னென்ன காலம்லாம் செலக்ட் காலம் வேணும், அப்புறம் வந்து ஃபில்டர் என்ன மாதிரியான ஃபில்டர் வேணுமா வேண்டாமா, ஓகேங்களா? செலக்ட் காலம் வேணுமா வேண்டாமா, ரோஸ் பெர் பேஜ் வேணுமா வேண்டாமா, சார்ட்டிங் பண்ணணுமா வேண்டாமா, கண்ட்ரோல் பிரேக் கொடுக்கணுமா வேண்டாமா. கண்ட்ரோல் பிரேக்னா குரூப்பிங் பண்ணுறது. இப்போ ஹைலைட் அப்படிங்கிறது இப்போ என்னென்ன கண்டிஷன் பேஸில் வந்து இந்த ரோஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும், ரோஸை ஹைலைட் பண்ணணுமா இல்லை ஒரு பர்டிகுலர் செல்லை மட்டும் ஹைலைட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டேஷன் என்ன மாதிரி கம்ப்யூட்டேஷன் கொடுத்து ஒரு புதுசாக ஒரு கண்டிஷன் பேஸில் ஒரு காலம் ஓப்பன் பண்ணுறது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது, சார்ட் யூஸ் பண்ணுறது, குரூப்பை யூஸ் பண்ணுறது, பிவோட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சேவ் ரிப்போர்ட் பண்ணுறது. இப்போ பப்ளிக்கில் வந்து சேவ் ரிப்போர்ட் அலோவ் பண்ணுறோமா வேண்டாமா, அப்புறம் ரீசெட்டு, டவுன்லோடு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டவுன்லோட் பட்டன் என்ன பண்ணீங்க அப்படின்னா, டவுன்லோடில் என்னென்ன மெத்தட்லாம் டவுன்லோட் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி டவுன்லோட் இருக்குது, அப்புறம் வந்து HTML ஃபைல், எக்ஸல் ஃபைல், பிடிஎஃப், சென்ட் மெயில் ஆப்ஷன் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்சோ சப்ளிமெண்டல் டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டவுன்லோடுக்கும் ஒரு ஆத்தரைசேஷன் வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சு இருக்கோ அவங்க மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா, டெய்லி பேஸில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், மெயிலில் வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெயில் வரும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஃபார்மெட்டில் வேணும், எனக்கு வந்து டெய்லி வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் வேணும், இல்லை சிஎஸ்சியில் வேணும், இல்லை நான் பிடிஎஃபாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த மெயிலுக்கு போகணும், என்ன சப்ஜெக்டில் போகணும், டெய்லி போகணுமா, இல்லை வந்து வீக்லி போகணுமா, மந்த்லி போகணுமா அப்படிங்கிறது, என்ன என்ன டைத்துக்கு போகணும், எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற டைப் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டில் உள்ள டேட்டா வந்து உங்கள் டெய்லி பேஸில் மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட பர்பஸு. அப்புறம் ஹெட்டிங் உங்களுக்கு வந்து ரீஜனோட ஹெட்டிங் வேணுமா வேண்டாமா, அப்புறம் வந்து ஸ்க்ரோலிங், அப்புறம் வந்து ஐகான் வியூ, டீட்டெயில் வியூ, அட்வான்ஸில் வந்து ரீஜனோட அலைஸ் நேம், ரிப்போர்ட் ஐடி நேம், இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதான் இன்ட்ராடே ரிப்போர்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோ இல்லை எக்ஸல் டாக்குமெண்ட்டோ பிரிண்ட் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப்ல வரும்போது நமக்கு வந்து பேப்பர் சைஸ் வந்து A3ல வேணுமா, A4ல வேணுமா, என்ன மெத்தடில் வேணும், என்ன சைஸில் வேணும், பார்டரில் என்ன கலரில் வேணும், அதோட ஃபாண்ட்லாம் என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும், என்ன சைஸில் வேணும், கலரில் என்ன கலர், அப்புறம் பேஜோட ஹெட்டிங்கில் என்ன மாதிரி வரணும், காலமோட ஹெட்டிங்கில் என்ன மாதிரி ஃபாண்ட்டில் வரணும் அப்படிங்கிறதே எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டிஃபைன் பண்ணிக்கிற முடியும். இதோட ஹெட்டர் என்ன, ஃபூட்டர் என்ன, அதோட டெக்ஸ்ட் என்ன எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டோட ஆட்ரிபியூட்ஸு, அந்த ரீஜியனோட ப்ராப்பர்ட்டீஸு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பிரிண்டிங் மெத்தட் எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்களும் உங்க ரிப்போர்ட்ட கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அத நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ. நீங்களும் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்க. தேங்க் யூ.